ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் வெளியேற போகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு எஃப்ஜே போவாரா, அதுக்கப்புறம் மாதிரி அரோரா அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எஃப்ஜே வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் நினச்சேன், ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரீ டாஸ்கில் வந்துட்டு பெருசாக வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கனி கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சாண்ட்ரா கிட்டேருந்து விஷயங்கள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எஃப்ஜே எப்படி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்துட்டு அவர் டாப் 5ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலில் வச்சாங்கன்னா அதில் வந்து அடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். பட் டிக்கெட்டு ஃபினாலில் வைக்கவும் இல்லை. ஃப்ரீ டாஸ்க்கும் அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எஃப்ஜே வந்து வெளியே அனுப்பியிருக்காங்கன்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு வருத்தம் இன்னொன்று என்னன்னா, எஃப்ஜே ஆமாம் போக வேண்டிய ஆள் தான். ஆனால் சுபிக்ஷா என்ற ஒருத்தங்க இருக்காங்க உள்ள. அந்த சுபிக்ஷான்ற ஒருத்தங்க வந்துட்டு அன்பு கேங்கில் ஒரு முக்கியமான உறுப்பினர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு எதுவுமே பண்ணாமல் இப்போ எஃப்ஜே பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்கில் வந்து சூப்பராக விளையாண்டுருக்காரு. தலையாக 2 முறை ஆகியிருக்காரு. ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. விஜய் போகிறதுக்கு சண்டை போட்டிருக்காரு. ஆமாம், சண்டை போட்டிருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எல்லாமே ஓகே. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் சுபிக்ஷா என்ன பண்ணியிருக்காங்க? இவர் சொல்லிக் கொடுத்த அந்த பீட் பாக்ஸ் வச்சு தான் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சுபிக்ஷாவை வச்சுக்கிட்டு எஃப்ஜே வெளியே போனது எந்த விதத்தில் நியாயம்னு சத்தியமாக எனக்கு புரியல. கண்டிப்பாக வந்து எஃப்ஜே போக வேண்டிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுபிக்ஷான்னு ஒருத்தங்க வந்து எதுவுமே பெருசாக பண்ணவே இல்லை. கண்டென்ட் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே இல்லை. ஆனால் அவனா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு கண்ணீரை மட்டும் சிந்திக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதரவாக வந்துட்டு நம்ம விக்ரம் இருக்காரு. அதனால் அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு அவங்கள ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடாத ஒரு காரணத்தினால, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகாத காரணத்தினால, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் தனியாக நின்று கிச்சன் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. எந்த வேலையும் இது வரைக்கும் எந்த டாஸ்க்கும் பெருசாக பண்ணதே கிடையாது. அந்த காயின் டாஸ்க்கு தவிர்த்து, அந்த காயின் டாஸ்க் கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அங்கே ஒரு டீலை போட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. இல்லைனா அதுவுமே நடந்திருக்காது. அப்படின்னு இருக்கும்போது எப்படி சுபிக்ஷா வச்சுக்கிட்டு எஃப்ஜேவை அனுப்புகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எஃப்ஜே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.